Heaven of Miracles Ministries. Experience His presence through miracles. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனம் வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கு ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். போதும். ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் the power in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள வல்லமை. ஒருவேளை நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். the power in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமை. 2026 வருஷம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறதற்கு முன்பாக அண்ட சராசரங்கள் யாவும் படைக்கப்பட்டது. ஆமென். வார்த்தை ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் ஒளி, ஆமென் ஸ்தோத்திரம், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். ஆழத்தின் மேல் இருள் இருந்ததற்கு முன்பாக பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததுன்னு வார்த்தை சொல்லுது. அப்படிப்பட்ட ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை இயேசு ஆமென் வார்த்தையினால உருவாக்கி, ஆமென், ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறது, 5 நாட்கள் சகலவற்றையும் படைச்சிட்டு 6வது நாள் ஆண்டவர் யாரை படைக்கிறாரு? ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். வார்த்தை இப்படி சொல்லுது 1:26, பின்பு தேவன் நமது சாயலின் படியையும் நமது ரூபத்தின் படியையும், மீனிங் அங்க ஒருத்தர் மாத்திரம் இருந்து ஆமென் சுதரம் படைக்கல, பிதாவானவரும் அங்க இருக்கிறார். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப வார்த்தையாகிய இயேசுவும் அங்க இருக்கிறார். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவரும் அங்க இருக்கிறார். அப்ப 3 பேரும் சேர்ந்துதான் மனுஷனை படைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதாம படைச்சதுக்கு அப்புறம் ஆமென் ஸ்தோத்திரம், வரவுல நிக்கும்படியாக தான் ஆண்டவர் மனுஷனையும் உங்களையும் என்னையும் படைச்சதனுடைய நோக்கமே அவரோட கூட வரவுல நிக்கணும்ன்றதுக்கு தான். நீங்க அவரை உண்மையா ஆராதிக்கணும்ன்றதுக்கு தான். அவர் கூட தோள் மேல கைய போட்டு நடக்கணும்ன்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் ஆதாமையும் படைத்தார். ஆனா ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் பாவம் பூமிக்குள்ள பிரவேசித்தது. தேவனோடு கூட இருக்கிற உறவு அங்க டிஸ்கனெக்ட் ஆச்சு. மனுஷன் பேசுகிறத தேவன் கேட்காமல் இருக்கிறதும், தேவன் பேசுகிறத மனுஷன் கேட்காமல் இருக்கிறது அங்க உறவு ஆமென் ஸ்தோத்திரம் உருவாச்சு. பாவத்தினுடைய உட்புகுதல் நிமித்தமாய் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு முறை பாவம் பண்ணும் போதும் கிழிக்கப்பட்ட திரைச்சீலை உனக்கும் அவருக்கும் நடுவில் எழும்ப ஆரம்பிக்குது. நீங்க பேசுகிற சத்தம் அவருக்கு கேட்காம, அவர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்காதபடி பாவம் என்கிற ஒரு திரைச்சீலை உங்களுக்கு முன்பாக விரிக்கப்படுகிறது. ஏன் அவருடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் வர மாட்டேங்குது? ஏன் ஒரே ஜபத்துக்காக விண்ணப்பத்துக்காக பல வருஷம் போராடுறோம் அப்படின்னு சொன்னா எங்கேயோ நான் பாவத்துல விழுந்து கிடக்கிறேன்னு அர்த்தம். ஏன் இன்னும் ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கல? எங்கேயோ நான் தவற விடுகிறேன், எங்கேயோ நான் லீக் ஆகிறேன், எங்கேயோ என்னுடைய ஜப வாழ்க்கை ஓட்ட விழுந்திருக்கு, எங்கேயோ அவரோடு கூட இருக்கிற உறவு வீக்கா இருந்திருக்கு, டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன்ல சர்வர்ல ஏதாவது இஷ்யூனா ஆமென் உங்களால வீடியோக்களையும் போனையும் பேச முடியாதோ, அதே போல ஆமென் சர்வர் ஆகிய ஜபத்திலையும் உறவிலையும் உங்களுக்கு ஓட்ட விழுந்துருச்சுன்னா ஆமென் ஆண்டவர் பேசுகிறது உங்களுக்கு, நீங்க பேசுகிறது ஆண்டவருக்கும் கேட்காது. அதனால தான் ஜெபங்களுக்கு பதில் வராம போகிறது. பழைய உடன்படிக்கையினுடைய பிரகாரம் என்னன்னா, பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்படுகிற பலி, ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு ஆடை தெரிந்தெடுத்து ஆமென் செலுத்தப்படுகிற பலி எல்லாம் 1 வருஷத்துக்கு தான் வேலிடிட்டி. அதுக்கு எக்ஸ்பைரேஷன் 1 வருஷம் தான். லேவியராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34வது வசனம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34. வேகமா திருப்புங்க, நேரம் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. லேவியராகமத்தின் புஸ்தகம் 16:34. இப்படி வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. போதும். அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் தான் பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலியினுடைய ஆமென் சுதரம் பவர் எது வரைக்கும் இருக்கும்னு சொன்னா 1 வருஷம் அளவு. ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்து 2026 வருஷத்துக்கு முன்பாக
ஆமென், வானத்துல இருந்து பூமியில மனுஷனாய், ஆமென், அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய மகிமையை உடையவர், அவ்வளவு பெரிய அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அவ்வளவு பெரிய தேவன் மகிமையில சின்னதாய் 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 ஒரு குழந்தையா மரியாளுடைய வயிற்றுக்குள்ள இயேசு பிறக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு மகிமையில பெரியவர், சின்னதாய் 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 மகிமையில சின்னதாய் ஒரு குழந்தையா மரியாள் இடத்துல இயேசு பிறக்கிறார். இயேசு வளர்ந்தார். உங்களை போல என்ன போல திருவேற்காட்டுக்குள்ள நீங்க நடக்கிறது போல, சென்னை பட்டணத்துல நாங்க நடக்கிறது போல, ஆமென், உலகம் முழுசும் கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறது போல இயேசு இஸ்ரவேல் முழுவதுமாய் நடந்தார்னு வார்த்தை சொல்லுது. அவர் பிசாசுடைய வல்லமையில் எதிர்த்து நிற்க, ஆமென், ஸ்தோத்திரம், இருக்கிறவர்களை விடுவிக்கிறவர்களாகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார்னு வார்த்தை சொல்லுது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். 30 வருஷம் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்தபடினால 3 வருஷம் இயேசுவின் மூலமாய் பிதா மகிமைப்படும்படி ஜனங்களை விடுதலையாக்கினார். மறுபடியும் நான் சொல்றேன், 30 வருஷம் இயேசு பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டபடினால 3 வருஷம் இயேசுவின் மூலமாய் பிதா மகிமைப்படும்படியாய் ஜனங்களை விடுதலையாக்கினார். அப்ப இயேசு தன்னுடைய வாழ்ந்த 30 வருஷமும், அதாவது கிட்டத்தட்ட இயேசுவுக்கு என்னுடைய வயசு இருக்கும். 30வது வயசுல, ஆமென், ஸ்தோத்திரம், இயேசு ஊழியத்தில் அடியெடுத்து வைக்கிறார். 3 வருஷம், ஆமென், ஸ்தோத்திரம், பிசாசுடைய வல்லமைகள் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராய், ஆமென், இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறவராய், தீயில் இருக்கிறவர்களை புறத்தெடுக்கிறவராய், ஆமென், நன்மை செய்கிறவராய் இயேசு சுற்றி திரிந்தார்னு வார்த்தை சொல்லுது. அவர் மரிக்கிற வேளை வந்தப்போ, 3 வருஷத்தினுடைய பகுதி ஆயப்போ, பிதாவினுடைய சித்தம் வெளிப்படுகிறது. இயேசுவே, நீங்க மரிக்கணும். உலகத்தினுடைய பாவத்துக்காக நீங்க ஒரு தரம் மரித்தால் ஒழிய நாம பாவ நிவர்த்தி அடைய முடியாது. ஒருவேளை நான் உங்களுக்காக மரிச்சா உங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்காது. உலகத்தில் இருக்கிற சாமியார்னு சொல்லுகிற எந்த ஒரு மனுஷன் மரித்தாலும், கடவுள் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு மனுஷன் மரித்தாலும் உங்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகாது. சாட்சால் தெய்வம் மனுஷனாய் பூமியில அவதரித்து அவரு மரிச்சா மாத்திரம்தான் பாவ விமோசனம் உண்டாகும். அதனாலதான் கடவுளே மனுஷனாய் பூமியில் அவதரித்தார். இயேசு நமக்காக பாவி ஆகல, இயேசு நமக்காக பாவமானார். உலகத்தினுடைய மொத்த பாவமும் இயேசு கிறிஸ்து மேல வந்தது. ஒரு முறை நான் அதிகமாய் மதிக்கக்கூடிய, நான் அதிகமாய் என்னுடைய இன்ஸ்பிரேஷனாக எடுக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர், அவர் இப்ப இல்ல, அவர் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டார். இவாஞ்சலிஸ்ட் ரெயின்ஹார்ட் பாங்கே. அவருடைய ஊழியத்துல ஒரு முறை அவர் டிவி பேட்டியில, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு ஏத்திஸ்டோட அவருக்கு ஒரு வாக்குவாதம் உண்டாயிருந்தது. மீடியாவில் வச்சு, சேனல்ல வச்சு. அந்த வாக்குவாதத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்களும் இயேசுவை பிரசங்கம் பண்றீங்க, 2000 வருஷம் இயேசுனுடைய ரத்தம் உயிரோடு இருக்குதுன்னு சொல்றீங்க, 2000 வருஷம் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்றீங்க, ஆனா 2000 வருஷமும் பாவம் உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கு. பாவம் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அவர் சொன்ன ஒரு பதிலை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அவர் இப்படி ரிப்ளை கொடுத்தாரு, உங்ககிட்ட நீங்க குளிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு குளிக்கிற பழக்கம் இருக்கு. ஆமா, குளிக்கிற பழக்கம் இருக்கு. வெறும் தண்ணி மட்டும் ஊத்துனீங்கன்னா நீங்க உங்களுடைய அழுக்குகள் எல்லாம் வெளியேறுமா? வெளியேறாது. அழுக்கு போகணும்னா என்ன பயன்படுத்தணும்? சோப்பு பயன்படுத்தணும். சோப்பை நீங்க உரைச்சிங்கன்னா, அதாவது தேய்ச்சிங்கன்னா, அதுல இருக்கிற ஃபார்முலா உங்க மேல ரியாக்ட் ஆகி உங்க மேல இருக்கிற அழுக்கு வெளியேறும். ஒருவேளை சோப்பை கையிலேயே வச்சுட்டு எனக்கு அழுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அழுக்கு போகுமா? போகாது. அது போல நீ சோப்பு ஃபேக்டரியில இருந்தாலும் உன் மேல இருக்கிற அழுக்கு போகாது. என்னைக்கு அதை எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறியோ, அதை என்னைக்கு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறியோ, அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற அழுக்கு பூரணமா வெளியேறும். மீனிங், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் 2000 வருஷம் பூமியில தான் இருக்கு. ஆனா அது அப்படியே இருக்கிறதுனால உனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நீ எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறியோ, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, எப்படி உணர்வுள்ள இருதயத்தினால கன்விக்ஷன் உண்டாகி உண்மையான மனம் திரும்புதல்னால ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்றீங்களோ, அன்னைக்கு
இயேசு கிறிஸ்து உன்னை பூரணமாய் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை எங்க அப்பா அம்மா கூட, உங்களை படைச்ச அப்பா அம்மா கூட, உங்களுக்கு ஜென்மம் கொடுத்த அப்பா அம்மா கூட மறுபடியும் நீங்க ஒரே தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மன்னிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு அப்படி கிடையாது. நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இச்ச, பெருமை, பொறாம, மேட்டிமை, அகந்த, சண்டை, விரோதம், விக்கிரக ஆராதனை, மார்க்க பேதம், ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, மிருக புணர்ச்சி, உன என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் உண்மையான கன்விக்ஷன் உனக்குள்ள உண்டாயிருக்குனா, உண்மையான மனம் திரும்புதல் உனக்குள்ள உண்டாயிருக்குனா, இயேசு அதுல இறங்கி வெளிப்படுவார். இன்னைக்கு அதே இயேசு சிலரை விடுவிக்க கர்த்தர் வந்திருக்கிறார். இன்னைக்கு சிலரை இயேசு விடுவிக்க இந்த ஆமென் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இயேசு கெத்சமனே தோட்டத்தில் வைத்து பிடிக்கப்படுகிறார், மரணத்துக்கு கொண்டு போகும்படியாய். இயேசுனுடைய சரீரத்திலிருந்து 7 முறை ரத்தம் வெளியே வந்துச்சுன்னு வார்த்தை சொல்லுது. 7 முறை. இன்னைக்கு நாம அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இயேசுனுடைய சரீரத்திலிருந்து 7 முறை ரத்தம் வெளியே வந்தது. கெத்சமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்கிறாங்க. பிடிக்கிறதுக்கு முன்பாக இயேசு ரொம்ப வியாகுலப்பட்டு டிப்ரெஷன் ஆகி ஜெபிக்க தொடங்கினதுனால இயேசுனுடைய ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சு வேர்வை வழியாய் ரத்தம் வெளியேறினதுன்னு வார்த்தை சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது வசனம் 44 வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே கடந்து போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 44வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கெத்சமனேல ஜெபிக்கும்போ அவருடைய ரத்த நாளங்கள் வெடிச்சு வேர்வை வழியாய் ரத்தம் வெளியேறினது. The first time the blood came out from Jesus. முதல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வருது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் முதல் தடவை வெளியே வந்ததுனால கொலோசியர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு மீட்பு உண்டாகிறது. அவருடைய ரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டாகிறது. அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப முதல்ல இயேசு கெத்சமனேல ரத்தம் சிந்ததுனால எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசுவை பிடிச்சதுக்கு அப்புறம் இங்க யார் இயேசு அப்படின்னு சொல்லி ரோம சோல்ஜர்ஸ் எல்லாம் ரோம அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்க யார் இயேசுன்னு கேட்டப்போ நான் தான் இயேசு சொல்லும் போது அவங்க பின்னிட்டு விழுந்தார்கள் வார்த்தை சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல பார்க்கிறோம். இயேசு நான் தான் சொன்னப்போ அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது அப்படின்னு சொன்னா உங்க பிரச்சனையை நீங்க கொண்டு போய் இயேசு கிட்ட, ஆண்டவர் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி நடுங்க கூடாது. பிரச்சனை கிட்ட போய் அவர் எவ்வளவு பெரியவர்னு சொல்ல ஆரம்பிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ எந்த பாவத்திலே அடிக்ட் ஆயிருக்கலாம், ஒருவேளை போனோகிராஃபில அடிக்ட் ஆயிருக்கலாம், எந்த ஒரு அடிக்ஷனா இருந்தாலும் இயேசு உன்னை விடுவிக்க காத்திருக்கிறார். நீ உண்மையா இயேசுவினுடைய சமூகத்தில் நீ வருவேன்னா, உண்மையான ஒரு கன்விக்ஷன் உனக்குள்ள உண்டாகுதுன்னா, இயேசு என்ன பயன்படுத்தணும், என்னை இப்படியே உட்கார வைக்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல, இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும்ன்ற நோக்கம் உனக்குள்ள இருக்குமானா கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். முதல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வருது. இயேசு கிறிஸ்துவை பிடித்து ஆமென் ஸ்தோத்திரம் யூத பிரதானிகள் இடத்துல கொண்டு போறாங்க. யூத பிரதானிகள்ட்ட கொண்டு போனதுக்கு அப்புறம் ஆமென் ஸ்தோத்திரம் ரோம பிரதானிகள்ட்ட கொண்டு போறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம் பிலாத்துவின் இடத்திலையும் ஏரோதின் இடத்திலையும் கொண்டு போறாங்க. அவர்களும் இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தை நான் பார்க்கலையே, இவரை நான் ஏன் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜனங்கிட்ட சொல்லுவோம். எனக்கு தெரியாது, நீ அவரை சிலுவையில் அடிக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி ஜபத்துல கேட்கிறோமோ, தம்பி இப்போ உனக்கு இது தேவையில்லடா அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியாத ஆண்டவரே எனக்கு அவதான் வேணும், எனக்கு தெரியாத ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும், எனக்கு தெரியாத ஆண்டவரே எனக்கு வீடு கட்டி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். அது போல ரோமர்களுக்கு முன்பாக, ரோம அரசாங்கத்துக்கு முன்பாக ஜனங்க எனக்கு தெரியாது இயேசுவை சிலுவையில அடிச்சுதான் ஆகணும். அப்ப இயேசுவை ஒப்பு கொடுக்கிறாங்க. பிலாத்து கை கழுகுறார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவருடைய இரத்த பழிக்கு நான் நீங்களா இருக்கிறேன். இயேசுவை பிடித்து கொண்டு போறாங்க. கொண்டு போய்
அவருடைய 2 கையையும் கட்டி அவருடைய முதுகில வாரினால் அடித்தார்கள் வார்த்தை சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இயேசுவை வாரினால் அடித்தார்கள். அந்த வாரி எப்படி இருக்கும்னா லெதர்னால பண்ணப்பட்டது. ஆட்டினுடைய எலும்பு அதுல கோட்கப்பட்டிருக்குது, மெட்டல் பால் அதுல இருக்கும். ஒவ்வொரு வாரிலையும், ஒவ்வொரு லேஷ்லையும், ஒவ்வொரு விப்லையும் சூத்திரனுடைய எண்டில ஒரு கொக்கி மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு அடிக்கும் உங்களுடைய சதை மொத்தமா பிச்சிட்டு வெளியே வரும். ஒவ்வொரு அடிக்கும் மொத்தமா பிச்சிட்டு வெளியே வரும். அப்போ இயேசுவை 40க்கு 1 குறைய 39 அடி அடிச்சாங்க. எத்தனை? 39 அடி அடிச்சாங்க. 2வது முறை இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வருது. 2வது முறை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வருகிறதுனுடைய மீனிங் 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நமக்கு சுத்திகரிப்பு உண்டாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் உண்டு பண்ணுகிறது. முதல்ல நமக்கு என்ன கொடுக்குது? மீட்பை உண்டு பண்ணுது. 2வது நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணது. இயேசுவை அடிச்சதுக்கு அப்புறம் இயேசுவை மறுபடியும் கூட்டிட்டு போறாங்க துன்பப்படுத்துறதுக்கு. அவங்களுக்கு இயேசு கத்துறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இயேசு வழியில துடிக்கிறது ரோம அரசாங்கத்துக்கு ரொம்ப பிடிச்சதுனால இயேசுவை மறுபடியும் அடிக்கப்படுகிறதுக்கு கொண்டு போகிற ஆட்ட போல ஒன்னும் பேசாம, ஒன்னும் சத்தம் காட்டாம அமைதியா போறார். அவர் தரன்னு இழுத்துட்டு போய் அவர் தலைமையில ஸ்தோத்திரம் 19வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முள்ள வச்சாங்கன்னு சொல்லி. எருசலேமினுடைய முள் அதுதான் இயேசுனுடைய தலைமையில வைக்கப்பட்ட முள். அதுல இருக்கிற ஒவ்வொரு முள்ளும் கிட்டத்தட்ட 3 இன்ச் நீளம் இருக்கும். 3 இன்ச் நீளம். ஒவ்வொரு முள்ளும் 3 இன்ச் நீளம் இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமையில வச்சுப்போ 3வது முறை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வருது. 3வது முறை கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள்ளுனால அவருடைய தலையில மாத்திரம் 50 பஞ்சர் உண்டாயிருந்தது. 50 பஞ்சர், 50 ஓட்டை உண்டாயிருந்தது ஆண்டவருடைய தலையில. இயேசு கிறிஸ்துவினுடைய தலையில 50 பஞ்சர் உண்டாயிருந்தது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அவர் சுத்தப்பட்டிருந்த சீலையின் வழியா அவருடைய ரத்தத்தை கணக்கிடும் போது எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கின்றத கணக்கிடும் போது அவருடைய உருவம் இப்படி இருந்திருக்கலாம், அவருக்கு இத்தனை அடிபட்டிருந்திருக்கலாம், அவருக்கு இங்கே எல்லாம் ஓட்ட விழுந்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹிஸ்டரியில நான் சொல்றது ஒரு கட்டுக்கதையோ இல்ல வாட்ஸ்அப் மெசேஜோ இல்ல, வரலாறுல பதிந்த உண்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு கட்டுக்கதை. இயேசு கட்டுக்கதைனா உங்க சரித்திரத்தை போய் பிரட்டி பாருங்க. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். சரித்திரத்தை பிரித்த தெய்வம், சரித்திரத்தை பிரித்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு அடிக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டதற்கு அப்புறம் முள்ள கொடுக்கிறாங்க. 3வது முறை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சரீரத்திலிருந்து வெளியே வருகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது முறை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வந்ததுனால நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறார். என்னைக்கு நீங்களும் அவரும் டிஸ்கனெக்ட் ஆயிருந்தீங்களோ, முந்தின ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு வந்ததுனால உங்களுக்குள்ள ஒப்புரவு உண்டாகிறது. அந்த டிஸ்கனெக்ஷன் ஆண்டவர் சரி பண்ணுகிறார், வரவை புதுப்பிக்கிறார். இந்த ராத்திரியில கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி என்ன சொல்லுகிறார். சில உறவுகளை இந்த ராத்திரியில புதுப்பிக்க விரும்புகிறார். உங்க குடும்பத்துல எத்தனையோ நபர்கள் சண்டை போட்டு இருக்கலாம், எனக்கு தெரியாது. சண்டை போட்ட நபர்கள் இந்த ராத்திரியில நீங்க மன்னிப்பீங்கன்னா சில விடுதல்களை கர்த்தர் இந்த ராத்திரியில உங்க மேல கட்டவிழ்க்க விரும்புகிறார். உங்க சரீரத்துல ஒரு வியாதி இருக்கு, ஒண்ணு மாறி வந்துட்டே இருக்கு. இது எது நிமித்தம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சொந்தக்காரங்களை நீங்க மன்னிக்காதது நிமித்தமா? ஒருவேளை இந்த ராத்திரியில இயேசு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறத நீங்க நம்பி விசுவாசிச்சு உங்களுடைய எல்லாரையும் மன்னிப்பீர்களானால், இந்த ராத்திரியில உங்க சரீரத்துக்குள்ள ஒரு சுகம் கடந்து வருகிறது. உங்க கண்கள் பார்க்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கைமாறுகிறார். அடக ஜனகடக ஷைடமனரகத்துனி அர்த்தன பிரவேரில வர்த்தனாரகஸ்.
மூன்றாவது முறை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளிப்பட்டு வருது. அவரோடு கூட இருக்கிற உறவை துண்டித்து போனபடினால புதுப்பிக்கும்படியா. அது மாத்திரம் அல்ல, இயேசுவ தலையிலேயே கொட்டுறாங்க. கொட்டி நீங்க தீர்க்கதரிசி தானே, யாரு கொட்டுனாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய தாடி முடிய புடுங்குறாங்கன்னு வார்த்தை சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம். அவருடைய தாடி முடிய பிடுங்கினப்போ 4வது முறை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வருது. 4வது முறை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வந்தப்போ மீனிங், ஆமென், 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள உண்டாகிற சில ஃபியர்களை, உங்களுக்குள்ள உண்டாகிற சில பயங்களை பரிசுத்த ஆவியானவர் இப்படி எனக்கு காண்பிக்கிறார். இங்க இருக்கிற ஒரு சிலர் நிம்மதியா தூங்கி சில நாட்கள், சில மாதங்கள் ஆச்சு. என்னமோ ஒண்ணு உங்களை பயமுறுத்துகிறது போல, என்னமோ உங்களை துரத்துகிறது போல, உங்களுடைய கனவுகளில் வருகிறது போல இருக்கிற அனுபவத்துக்குள்ள இங்க யாரோ இருக்கிறீங்க. இந்த ராத்திரியில பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இயேசுவினுடைய சமூகத்துக்கு நீங்க பூரணமாய் வந்து ஒப்பு கொடுக்கும்போ உங்கள் சரீரத்தில் உண்டாகிற விடுதலைகளையும் கட்டவிழ்த்துதலையும் உங்க கண்கள் பார்க்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை மாறுகிறார். 4வது முறை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வருது. அது பத்தாம ரோம அரசாங்கம் அப்பயும் ஜனங்க கிட்ட கேட்கறாங்க, இவரை துன்புறுத்தியாச்சு, இதுக்கு மேல இவரை நான் விடுதலை பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படி சொல்லும்போது ஜனங்க இல்ல, எனக்கு சிலுவையில அவர் அடிக்கப்பட்டுதான் ஆகணும், அவர் சிலுவையில மரிச்சுதான் ஆகணும். நார்மல் மனுஷனா இருந்தா 39 சாட்டையில அடி வாங்கும்போதே அங்க மரிச்சு போயிடுவான். நார்மல் மனுஷனா இருந்தா 39 அடி வாங்கும்போதே அவன் சரீரத்தில் அந்த ரத்தம் பூரணமா வெளியே வந்து மயக்கம் அடிச்சு விழுந்து செத்து போயிடுவான். ஆனா வார்த்தை நிறைவேறணும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்ற வார்த்தை நிறைவேறணும். அவர் நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டு, அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளான குணமாகிறோம் அப்படின்ற வார்த்தை நிறைவேறணும். இயேசு சிலுவையில் அடிக்கப்படணும். இயேசுவை மறுபடியும் இழுத்து கொண்டு வராங்க கொல்கதாக்கு, கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு கொண்டு போறாங்க. இயேசு சுமந்த சிலுவையினுடைய பாரம் கிட்டத்தட்ட 300 பவுண்ட் இருந்ததுன்னு வரலாறுல சொல்லப்பட்டிருக்கிறது. 300 பவுண்ட் சொன்னா ஆமென், கிட்டத்தட்ட 136 கிலோ, அப்ராக்சிமேட்லி தோராயமாய் 136 கிலோ ஆண்டவர் சுமந்து போகிற எருசலேமினுடைய வழியில இயேசு 3 முறை தவறி விழுந்தார்னு வார்த்தை சொல்லுது. அந்த சிலுவையினுடைய பாரம் விழுந்தாலும் மனுஷன் செத்து போயிடுவான். ஒரு நார்மல் மனுஷனா இருந்தா, அவர் சாட்சால் தெய்வமா இருந்தபடியினால 100% அவர் தெய்வம், 100% அவர் மனுஷனானபடியினால சிலுவையை சுமந்து கொல்கதாக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது போல மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகள் அடித்து அமர்த்தி ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவை கடத்தி இருந்தார்கள் வார்த்தை சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 25ல இருந்து 27 வரைக்கும் வாசிங்கன்னா அவருடைய கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணி தரச்சாங்கன்னு வார்த்தை சொல்லுது. இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளில் ஆணி உண்டாயிருந்தபடினால 6வது முறை இயேசு கிறிஸ்துவினுடைய 5வது முறை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வருகிறது. மீனிங் கொலோசையர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடையாகவும் இருக்கிற கையெழுத்துக்களை குலைத்து நம்முடைய நடுவில் இராதபடிக்கு அதுவே சிறுவையில் ஆணி எடுத்து அதை வெற்றி சிறந்தார்னு வார்த்தை சொல்லுது. நீ கையினால செய்த பாவத்துக்காக ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க கை வைக்கிற காரியங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போய் கொண்டிருக்கிறபடினால இந்த ராத்திரியில
இயேசு தம்முடைய கரங்களில் ஆணி வாங்கினபடியினால ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ராத்திரியிலிருந்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை இந்த ராத்திரியில மாற்ற விரும்புகிறார். ஆறாவது முறை அவருடைய கரங்களில் ஆணி அடிக்கும்போ ரத்தம் வெளியே வருது. சாரி, ஐந்தாவது முறை. சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆறாவது முறை அவருடைய காலில் இருந்தும் ரத்தம் வெளியே வருகிறது. எசேயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய அடிப்பிணரால் சௌக்கியம், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். நீங்க இந்த ராத்திரியில என்ன வியாதியோட வந்திருக்கலாம், எந்த போராட்டத்தோட வந்திருக்கலாம், என்ன பிரச்சனையோட வந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையில இருக்கலாம். இந்த இயேசு உங்களை தொடுவாரா? இந்த இயேசு என்ன நேசிக்கிறாரா? இயேசுவால என்ன தொட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட நீ வந்திருக்கலாம். இந்த ராத்திரியில இயேசு உன்னை தொட விரும்புகிறார். ஆதாம படைக்கும்போ, பூமியை படைக்கும்போ 5 நாட்கள் ஆண்டவர் எதையுமே தொடல. புல்லுகளையும் பூண்டுகளையும் வார்த்தையினால உருவாக்கினார். மரம், செடிகள், கொடிகள் எல்லாவற்றையும் வார்த்தையினால உருவாக்கினார். மிருகங்கள் எல்லாம் ஆண்டவர் வார்த்தையினால உருவாக்கினார். நீங்க பார்க்கிற சூரிய, சந்திர, நட்சத்திரங்களை எல்லாம் அவர் வார்த்தையினால உருவாக்கினார். ஆனா மனுஷனை மாத்திரம் தொட்டு உருவாக்குறார். மனுஷனை மாத்திரம் தொட்டு உருவாக்குகிறார். இந்த ராத்திரியில யாரை எல்லாமோ ஆண்டவர் தொட விரும்புகிறார், யாரை எல்லாமோ ஆண்டவர் டச் பண்ண விரும்புகிறார், யாரை எல்லாமோ இயேசு தொட விரும்புகிறார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அறைக்குள்ள என்னை சந்தித்த இயேசு இன்னைக்கு உங்களையும் சந்திக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க சமர்ப்பிக்கும்போ, நீங்க சப்மிட் பண்ணும்போ, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு கதறும்போ, அவர் உங்களை தள்ளி விட்டுட்டு போறதுக்கு மனுஷன் கிடையாது. சாட்சால் உடையதம்புரான் ஆகிய இயேசு அவர் இங்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு இங்க இருக்கிறார் என்று நம்புறவங்க தலைக்கு மேல கையை தட்டி சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அந்த ரத்தம் வெளியே வந்துருச்சு. கடைசி முறை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி, தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, மீனிங் உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் என் மேல சுமத்தப்பட்டு பிதா பார்க்க முடியாதபடிக்கு என் மூஞ்சி அந்த கேடு அடைஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவ வரலாறு ஆசிரியர்கள் இப்படி குறிப்பிடுறாங்க, ஆண்டவர் அடிக்கப்பட்டதற்கு அப்புறம் அது மனுஷனா இல்ல அது கந்த துணியா இல்ல அது துணியா இல்ல வேற ஏதாவது பொருளா என்று டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு இயேசு உருவமே மாறி இருந்ததுன்னு ஹிஸ்டரியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 முறை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வந்தது. என்னுடைய ஆவியுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சகல சித்தத்தையும் ஆண்டவர் முடிச்சிட்டு, ரோம அரசாங்கம் இயேசுவை கொல்லல. அவரு வாழணும்னாலும் அவரு தான் தீர்மானம் எடுக்கணும், அவர் மறிக்கணும்னாலும் அவரு தான் தீர்மானம் எடுக்கணும். வேற ஒருத்தரும் அதை தீர்மானிக்க முடியாது. ஒருவேளை உங்க டாக்டர் ஒரு ரிப்போர்ட் எழுதி இருக்கலாம், 2 மாசத்துல நீ மரிச்சிருவ. ஜோசியக்காரன் சொல்லி இருந்திருக்கலாம் 1 வருஷத்துல நீ செத்து போயிருவ. இன்னைக்கு நான் சொல்லட்டும், உன் விதிய மனுஷன் எழுத முடியாது, சாட்சால் தெய்வம் ஆல்ரெடி அதை எழுதி வைத்திருக்கிறார். சில மரண பந்தனங்களை கர்த்தர் இந்த ராத்திரியில் அழிக்க விரும்புகிறார். சில குடும்பங்கள்ல ஏற்படுகிற மரண பந்தனங்களை, தொடர்ந்து மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த ராத்திரியில் குடும்பத்திலிருந்து பிடுங்க விரும்புகிறார். சில மரண பந்தனங்களை கர்த்தர் அழிக்க விரும்புகிறார்.
இயேசு சிலுவையில மரித்தபடினால மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார்னு வார்த்தை சொல்லுது. அவருடைய ஆவியை பிதாவினுடைய கரத்துல ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இயேசு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படவில்லை என்று சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும்படி ரோம சோல்ஜர்ஸ்னால அவருடைய எலும்புகளை முறிக்க முடியவில்லை. அதுக்கு முன்பாகவே இயேசு மரித்து விட்டார். இயேசு மரிச்சிட்டார்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுகிறதற்காக ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு ரோம அரசாங்க ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு காவலாளி ஒரு ஈட்டியை வச்சு இயேசுவுடைய விழாவை குத்தி பார்க்கிறான். 7வது முறை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வருது தண்ணியோட சேர்ந்து. ஏன் தண்ணியோட சேர்ந்து வெளியே வருதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய மன துக்கத்தினால இருதயம் உடைஞ்சு போயிருச்சுன்னு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அது பேரு பெரிகார்டியல் எஃப்யூஷன் என்று சொல்லுவார்கள். பெரிகார்டியல் எஃப்யூஷன். உங்கள் குடும்பத்தில் யாராவது டாக்டர் இருந்தாங்கன்னா போய் கேளுங்க. பெரிகார்டியல் எஃப்யூஷன் மீனிங் ஹார்ட் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு சாக் உருவாகி அது முழுவதும் தண்ணியால நிரப்பப்படும். இது உருவாகிறது எப்ப உருவாகுன்னு சொன்னா இருதயம் உடைஞ்சா மட்டும்தான் அது உருவாகும். அந்த அளவுக்கு ஆண்டவர் வியாகுலப்பட்டு கஷ்டப்பட்டு ஏன் பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். 7வது முறை ரோமா அரசாங்கத்தினால ஈட்டினால சரியா அந்த சாக்க குத்துனதுனால உள்ளே ஃபார்மான ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. ஆக 7 முறை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வந்தது. மீனிங் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம முன்னமே வாசித்தது போல இயேசு மரித்ததினால புதிய உடன்படிக்கை நாள கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவியாகி என்ன அவர் தள்ளி விடல. இயேசு என்னை சேர்த்து கொண்டு ஆமென் சுதர காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மள, பிரகாரத்துக்கு வெளியே இருந்த நம்மள இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்தபடினால கையா தட்டி ஒரு ஆமென். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர்கள் மாத்திரம்தான் ஆண்டவர்கிட்ட பேசவும் முடியும். ஆசாரியர்கள் மாத்திரம்தான் ஆண்டவரை பார்க்கவும் முடியும். ஆண்டவருக்கு ஆராதனை செய்யவும் முடியும். அவன் ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்கிட்டு வந்துதான் ஜனங்களுக்கு ஆசாரியர்கள் சொல்லுவாங்க. ஆனா 2026 வருஷத்துக்கு முன்பாக இயேசு மனுஷனாய் பூமியில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இன்னைக்கு சைலண்ட் சாட்டர்டே சொல்லுவாங்க. சைலண்ட் சாட்டர்டே. அவரை கல்லறையில வச்சு 2 நாள் ஆயிடுச்சு. சைலண்ட் சாட்டர்டே. கல்லறையில இருந்து ஒரு சத்தமும் இல்லாத ஒரு நாள், இயேசு இல்லாத ஒரு நாள், எருசலேமில் இயேசு இல்லாத ஒரு நாள். ஒருவேளை ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் இயேசு இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஒரு சைலண்டான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா விடியற் காலமான போது மரித்தோரில் இருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவுடைய சரீரத்துக்குள்ள வெளிப்பட்டபடியினால அவர் மரணத்தை வெட்டி மரணம் என்கிற நாமத்தை உடைச்சு இயேசு கல்லறைய பிளந்து வெளியே வந்து தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமென். எந்த மனுஷனால பாவம் உண்டானதோ அதே மனுஷனால பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாய் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியினாலே அவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. புதிய உடன்படிக்கையாகிய இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். யோவான் 3:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரனாகிய இயேசுவை பூமியில அனுப்பினதுனால பழைய ஏற்பாடுல ஆதாமில் இருந்து மல்கியா வரைக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுற அதிகாரம் கொடுக்கப்படல. அது மோசேவா இருந்தாலும் சரி, எலியாவா இருந்தாலும் சரி, எலிசாவா இருந்தாலும் சரி, நம்மளை விட பயங்கர பரிசுத்தவான்களாகிய அவர்கள் எல்லாருக்கும் ஆமென் இயேசுவை அப்பான்னு கூப்பிடுற வாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்படல. ஆனா என்னைக்கு 2026 வருஷத்துக்கு முன்பாக இயேசு பூமியில மனுஷனாய் வந்து வானத்துக்கும் பூமிக்கு நடுவே சிலுவையில அடக்கம் பண்ணப்பட்டு ரோமன் இம்பீரியனுடைய முத்திரைகளை உடைச்சு இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறாரோ, அவர் அப்பான்னு கூப்பிடுகிற வாக்கியத்தை அவர் உங்களுக்கும் எனக்கும் நேரம் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லி இருந்திருக்கணும். தூங்குறீங்களான்னு எனக்கு தெரியல.
ஆனா என் சத்தத்துக்கே நீங்க தூங்குறீங்கன்னா பயங்கர பாக்கியவதிகள், பாக்கியவான்கள் நீங்க எல்லாரும். வண்டர்ஃபுல். அப்போ இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டபடினால அவர் அப்பா அப்படின்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நம்ம மேல அருளினார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை இயேசு மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்? எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்? கையை உயர்த்தினவங்களை கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாம் எழும்பி நிக்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 நிமிஷம் தான். நான் 5 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிடுவேன். எனக்கு பாஸ்டர் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷத்துல நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். எல்லாம் எழும்பி நிக்கலாம். இயேசு வேணும்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காண்பீங்க. முன்னாடி வாங்க பார்க்கலாம். I'm giving you an altar call. முன்னாடி வாங்க. உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். I'm going to pray for you. முன்னாடி வாங்க. யாருக்கெல்லாம் இயேசு வேணுமோ, இயேசு என்னை தொடணும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க, இயேசு என்னை தொடணும்னு நம்புறவங்க, இயேசு என்னை தொட்டுதான் ஆகணும் அப்படின்னு கேட்கிறவங்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு வார்த்தை சொல்லுது. Can you come forward? உங்கள் இருக்கைகளை, உங்க சேரை யாரும் எடுத்துட்டு போயிட மாட்டாங்க. வாங்க. இயேசுவை பெற்றுக்கொள்ளுகிறத விட ஆமென், அது அவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இல்லை. யாருக்கெல்லாம் இயேசு வேணுமோ, இயேசு என்ன தொடணும் அப்படின்னு கேட்கிறவங்க, வேணும்ன்றவங்க, இயேசு வேணும்ன்றவங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன தொடணும்னு நினைக்கிறவங்க, என் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறவங்க, கம் ஃபார்வர்ட். முன்னாடி வாங்க. Heaven has spoken, it shall not return void. Receive it, believe it, walk in it. For more, follow Evangelist Rias Paul.